வணக்கம். இது உங்கள் ஜேகே மாஸ்டர். இன்றைக்கி வந்து நம்ம GE3151 ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், அதாவது PSPP சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் பார்ட் பி கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான இப்போ செமஸ்டர் எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஸோ அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ GE3151 சப்ஜெக்ட் கோட், அதே போல் சப்ஜெக்ட் டைட்டில் பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங், PSPP அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெசன் வந்து கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ இதில் வந்து பார்ட் பி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்மளுக்கு 16 மார்க் கொஸ்டின் டேரெக்டாகவும் கேட்கலாம் PSPP பொறுத்த வரைக்கும். இல்லை அப்படி இல்லாமல் 10 மார்க் அந்த மாதிரி 6 மார்க்ஸ் அந்த மாதிரி வந்து பிரித்து கேட்பாங்க. ஏன்னா இதில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம்ஸ், அதாவது ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு லெசனுக்கு அப்புறமும். ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே வந்து 4 மார்க்லேயும் கேட்பாங்க, அதாவது 6 மார்க்லேயும் கேட்பாங்க, இல்லைனா 10 மார்க்லேயும் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லை 8 மார்க்கா அந்த மாதிரியும் கேட்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக 16 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து டவர் ஆஃப் கெனாய் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் தான், ஆனால் அது ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பில்டிங் பிளாக் ஆஃப் அல்காரிதம், இது வந்து டேரக்ட் 16 மார்க்கில் கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ரெக்கர்சிவ் அல்காரிதம் டு சால்வ் அண்ட் சொல்யூஷன் அண்ட் டயக்ராம், இதுவும் வந்து டேரக்ட் 16 மார்க்கில் கேட்கலாம், இல்லை ஒருவேளை வந்து 10 மார்க்லேயும் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஐட்ரேஷன் 10 மார்க்கில் கேட்கலாம். அண்ட் தென் இல்லஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ், இந்த இல்லஸ்ட்ரேஷன் ப்ரோக்ராம்ஸ் பின்னாடி இருக்கு இல்லையா, ஸோ அந்த இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் பார்த்தீங்கன்னா மினிமம் லிஸ்ட்டு, அதே போல் இன்சர்ட் அ கார்டு இன் அ லிஸ்ட் ஆஃப் ஷார்ட்டட் கார்ட்ஸு, கெஸ் அண்ட் இன்டீஜர் நம்பர், இதெல்லாம் இருக்குது. இதில் வந்து ஷார்ட்டட் கார்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது ஒன்று, டவர் ஆஃப் கெனாய் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு வந்து டேட்டா டைப்ஸ், எக்ஸ்பிரஷன், ஸ்டேட்மெண்ட்ஸ், யூனிட் 2. அதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஷினே பார்த்திங்கன்னா நியூமரிக்கல் டைப்ஸ் இருக்குல்ல, நியூமரிக்கல் டைப்ஸ் பார்த்திங்கன்னா இன்ட்டு, ஃப்ளோட்டு, பூலியன், ஸ்ட்ரிங்கு, லிஸ்ட்டு, அதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி அந்த வேல்யூ அண்ட் டைப்ஸ், அந்த கொஷின் நியூமரிக்கல் வேல்யூ அண்ட் டைப்ஸ் கொஷின்ஸ் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் எக்ஸ்டேஞ்ச் த வேல்யூ ஆஃப் 2 வேரியபிள், அது வந்து ஒரு இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராமில் வந்து அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ், அதுக்கப்புறம் பைத்தான் இன்டர்ப்ரெட்டர் அண்ட் இன்ட்ராக்டிவ் மோட் இருக்குல்ல, இன்ட்ராக்டிவ்ஸ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட்ஸு, இந்த ஒரு கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து மேக்ஸிமம் நிறையா தடவை கேட்டிருக்காங்க, இன்ட்ராக்டிவ் அண்ட் ஸ்கிரிப்ட் மோட். இது 10 மார்க் கொஷின்லேயே கேட்பாங்க, இல்லை டேரெக்டாகவும் 60 மார்க்கில் கேட்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபங்க்ஷன்னா என்ன, அதோட டெஃபினேஷன், அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் எல்லாமே நம்ம போடணும். இப்போ PSPP பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியாக பாஸ் ஆகிறதுக்கான டிப் என்னென்னா, எந்த டாப்பிக்காக இருக்கட்டும், எந்த ஒரு இதாக இருக்கட்டும், ஸோ அதுக்கு வந்து நம்ம ப்ரோக்ராம் வந்து நம்ம போட்டு எழுதணும். இப்போ ஃபங்க்ஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வந்து நம்ம போடணும். அதே போல் தான் வந்து பைத்தான் இன்டர்ப்ரெட்டர், அதுக்கு நம்ம போட முடியாது, நம்ம இன்டர்ப்ரெட்டர் பற்றி வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இதே வந்து வேரியபிள் எக்ஸ்பிரஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஒவ்வொரு வேரியபிள் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் வந்து ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்து எழுதிங்கன்னா கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து யூனிட் 3 வந்து கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ். கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கொஷினே ஆப்ரேட்டர்ஸ் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஸோ மேக்ஸிமம் கேட்குறதே வந்து டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் தான் கேட்பாங்க. அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் நிறைய இருக்குது, லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், அந்த மாதிரி நிறைய இருக்குது. அந்த டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் வந்து மேக்ஸிமம் ரொம்ப 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 கேட்க கொஷின் தான், ரிப்பீட்டட் கொஷின் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரொம்ப முக்கியமான கொஷின், அந்த கொஷினை ஸ்கிப் பண்ணிட்டு போகாதீங்க. அது வந்து பார்ட் பியில் 16 மார்க்கில் கேட்குறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் நம்மளுக்கு இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல்ஸ் அந்த மாதிரி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ், பூலியன் வேல்யூஸ் அண்ட் ஆப்ரேட்டர்ஸ், இதெல்லாமே வந்து நம்மளுக்கு கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்ஸ்லேயே அப்படி தான், ஸ்ட்ரிங்ஸோட மெத்தட்ஸ் இருக்குல்ல, ஸ்ட்ரிங் ஸ்லைசஸாக இருக்கட்டும், அதே போல் அதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மெத்தட்ஸ், இது எல்லாமே வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. கான்காட்டினேஷன், அது எல்லாமே இருக்குது. ஸோ அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரிகர்ஷன். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ, ஃபங்க்ஷன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ், லெசன் நேமே அப்படி தான் இருக்குது. ஸோ கண்ட்ரோல் ஃப்ளோ படிக்கிறீங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ எல்லாமே படிச்சிருங்க. இல்லை ஃபங்க்ஷன் படிக்கிறேன்னா ஃபங்க்ஷன். இப்போது இந்த 3 டாபிக் இருக்குல்ல, இந்த 3 டாப்பிக்கில் 2 டாபிக் வந்து தரவாய்க்கோங்க. நான் பாஸ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த 3 டாப்பிக்கில் 2 டாபிக் வந்து அட்லீஸ்ட் தரவாயிடணும். அந்த 3ஆவது டாபிக் வந்து ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து ரிகர்ஷன். நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் படிக்கிறவங்க ஃப்ரூட்ஃபுல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக படித்தாகணும். அண்ட் தென் ரெக்கர்ஷன் படித்தாகணும். நெக்ஸ்ட்டு வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ் வந்து மேக்ஸிமம் இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் அண்ட் ஜிசிடி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அண்ட் தென் பைனரி சர்ச் அண்ட் லீனியர் சர்ச்,
அது கண்டிப்பாக கேட்பாங்க. பைனரி சர்ச், லீனியர் சர்ச் கண்டிப்பாக பார்த்துட்டு போங்க. அது இல்லாமல் கொஷின் பேப்பர்ஸ் இருக்காது. அட்லீஸ்ட் அதை வந்து உங்களுக்கு அதாவது 10 மார்க் கேட்கலாம், இல்லை 8 மார்க்காகவும் கேட்கலாம். ஸோ அதனால் பைனரி சர்ச், லீனியர் சர்ச் இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. டேரெக்டாக 16 மார்க் கொஷின்ஸ் எடுக்கலைன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுப்பாங்க. ஸோ அதனால் அந்த கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட், டியூப்பிள்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். 4th லெசன் லிஸ்ட், டியூப்பிள்ஸ், டிக்ஷனரிஸ். அப்போது இந்த சாப்டர் நேமே வந்து லிஸ்ட்டு இல்லாட்டி டியூப்பிள்ஸ் இல்லாட்டி டிக்ஷனரிஸ். அப்போது நம்மளுக்கு இதுலேயே தெரிஞ்சிடும், ஏதோ ஒரு 2 டாபிக் நல்லா பார்த்துட்டோம்னா கண்டிப்பாக நம்ம 2 டாப்பிக்லேருந்து ஒரு டாபிக் கண்டிப்பாக கேட்டுருவாங்களா ஒரு கொஷினில். இன்னொரு கொஷினில் பார்த்திங்கன்னா இன்னொரு மிச்சம் இருக்க ஒரு டாபிக், ஒரு லிஸ்ட் ஆர் டியூப்பிள்ஸ் ஆர் டிக்ஷனரிஸ் 2 டாபிக் வந்து நம்ம கவர் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் வந்து லிஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ஸ்லைசஸ் இருக்குது, லிஸ்ட் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இது ஒவ்வொன்றும் நீங்கள் எழுதும் போதும் அதுக்கான ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அங்கே சின்ன சின்ன ப்ரோக்ராம், அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டில் எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரியாக தான் ப்ரோக்ராம்ஸ் இருக்கும் மேக்ஸிமம். ஸோ அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் வந்து நீங்கள் எழுதுங்க. அப்படி எழுதிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய, அதாவது அது ஒரு பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ மார்க்ஸ் வந்து உங்களுக்கு குறையவே குறையாது. ப்ரோக்ராம் தப்போ ரைட்டோ நம்ம ப்ரோக்ராம் எழுதி அவுட்புட் எழுதணும். அதுவும் வந்து கரெக்டான மெத்தடில் இருக்கணும். நீங்கள் உள்ள சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணால் பார்க்க மாட்டாங்க. அதே வந்து நீங்கள் மேஜரான மிஸ்டேக்ஸ் பண்ணால் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ ப்ரோக்ராம் எழுதினாலே உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா டியூப்பிள்ஸ். ஒன்று லிஸ்ட் இல்லாட்டி டியூப்பிள்ஸ் படிங்க, இல்லாட்டி டியூப்பிள்ஸ் ஆர் டிக்ஷனரி படிங்க, இல்லாட்டி லிஸ்ட் ஆர் டிக்ஷனரி இந்த மாதிரி படிங்க. அப்படி படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப 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 முக்கியமானது அப்படின்னா சிம்பிள் ஷார்ட்டிங். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது ஷார்ட்டிங். அது மட்டும்தான் மேக்ஸிமம் 4th லெசனில் அதுதான் ஒரு முக்கியமானது வந்து. மற்றதெல்லாமே வந்து ஜஸ்ட்டு சும்மா பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்லேருந்தே ஒன்று லிஸ்ட்டில் கேட்பாங்க, இல்லை டியூப்பிள் கேட்பாங்க, இல்லாட்டி டிக்ஷனரிஸ். ஸோ அதனால் இந்த 3ல் ஏதாவது 2 வந்து கம்பல்சரி படிச்சுக்கோங்க. டியூப்பிள் அசைன்மெண்ட், ரிட்டன் வேல்யூ, டிக்ஷனரினா ஆப்ரேஷன்ஸ், மெத்தட்ஸ் அந்த மாதிரி நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபைல்ஸ், மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். இதுவும் பார்த்திங்கன்னா ட்ரிபிள் தான். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம 2 டாபிக் வந்து கவர் ஆகணும். ஒன்று ஃபைல்ஸ் அண்ட் மாடியூல்ஸ், இல்லாட்டி மாடியூல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ், அண்ட் இல்லைனா ஃபைல்ஸ் அண்ட் பேக்கேஜஸ். ஸோ இதில் அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். அதுலேயும் முக்கியமான கொஷின் வந்து ஃபைல் வந்து ரொம்ப 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 ரிப்பீட்டட் கொஷின்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து டெக்ஸ்ட் ஃபைல்ஸு, ரீடிங் அண்ட் ரைட்டிங் ரொம்ப ஈஸியும் கூட. ஸோ இந்த கொஷின் வந்து ரொம்ப ஈஸி. ஸோ ஃபைல்ஸ் படிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபைல்ஸ் படிக்கலாம், பேக்கேஜஸ் படிக்கல. அது ரொம்பவே ஈஸி அப்படின்னே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன். 5th லெசனில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின், இல்லை கண்டிப்பாக வரக்கூடிய கொஷின் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னாலே எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் தான். எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாமல் எந்த கொஷின் பேப்பரும் இருக்கிறது இல்லை. ஸோ அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கொஷின்லையாவது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் கேட்டுருவாங்க. அதனால் எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் தயவு செஞ்சு படிச்சுக்கோங்க. அப்படி ஒரு வேளை உங்களுக்கு கேட்கல அப்படின்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் இல்லாட்டி பேக்கேஜஸ், மாடியூல்ஸ் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் மெயின். அதை படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று ஃபைல்ஸ் படிக்கிறதா இல்லைனா பேக்கேஜஸ் படிக்கிறதா அப்படிங்கிறத டிசைட் பண்ணிக்கோங்க. இல்லை நெக்ஸ்ட் வந்து மாடியூல்ஸ், நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜஸ். ஸோ அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எரர்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த 3ல் ஏதோ ஒரு கொஷின்ஸ் 2 கொஷின் படிச்சிருங்க. அப்படி படிச்சிங்கன்னா நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் ப்ராப்ளம்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வேர்ட் கவுண்டர், காப்பி ஃபைலு, வாட்டர் சேஜ் வேலிடேஷன் கொடுத்துருக்காங்கல்ல. வாட்டர் சேஜ் வேலிடேஷனும் மார்க் ரேஞ்ச் வேலிடேஷன் அந்த 2 கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்ட் பி ஃபார் GE3151 PSPP எக்ஸாமுக்கானது. ஸோ இதே போல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எப்படி வந்து நம்ம அதாவது இந்த பேப்பரை வந்து அரியர் இல்லாமல் நம்ம பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான வீடியோ வந்து நம்ம போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.